ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்டோரிஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வின்ஸ் மேக்மேன் பெட்டரா ட்ரிபிள் எச் பெட்டரான்ற ஒரு டிபேட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல உண்மையிலே யார் தான் பெஸ்ட்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வின்ஸ் மேக்மேனும் பாத்தீங்கன்னா அவரோட பிரைம் டைம்ல பயங்கரமான குட் மேட்சஸ் கொடுத்திருக்காரு, நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்திருக்காரு. பட் மோசமான நிறைய திங்ஸ் வின்ஸ் மேக்மேன் பண்ணிருக்காரு. அண்ட் ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து பயங்கரமான ஸ்டோரி லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு. பட் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யார் தாண்டா உண்மையான பெஸ்ட்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காமனான 5 கேட்டகரிஸ் பார்த்துடலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் இவங்க ரெண்டு பேர்ல பெஸ்ட் ஸ்டோரி லைன் புக் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வின்ஸ் மேக்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் டைம்ல பயங்கரமான நிறைய நல்ல நல்ல ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அண்ட் சில ஸ்டோரி லைன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு பயங்கர போரிங்கா இருக்கு. பட் ட்ரிபிள் எச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் நிறைய நாள் இழுக்க மாட்டாரு. சோ அதனாலே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் ஏரால நமக்கு நிறைய ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா போரே அடிச்சிருக்காது. இப்ப நம்ம இதை வேணா தப்பா இருந்திருக்கலாம், வின்னர்ஸ் வேணா தப்பா டிசைட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ட்ரிபிள் எச் ஏரால. சோ இவங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்டா ஸ்டோரி லைன் புக் பண்றாங்க பாத்தீங்கன்னா, வின்ஸ் மேக்மேனும் பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டோரி லைன் பில்டர் தான், ட்ரிபிள் எச்சும் பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டோரி லைன் பில்டர் தான். சோ அதனாலே பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில நம்ம இவங்க ரெண்டு பேருக்கு 50-50 தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் கல்ச்சர். சோ வின்ஸ் மேக்மேனோட ஏரால பாத்தீங்கன்னா ஒர்க் கல்ச்சர் ரொம்ப பேடா தான் இருக்கும்னு சொல்லி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸும் சொல்லிருக்காங்க, பேக் ஸ்டேஜ் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸும் சொல்லிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாருக்காவது ஒரு ஐடியா வந்து தோணுச்சுன்னா வின்ஸ் மேக்மேன் வந்து அலோவே பண்ண மாட்டாரு. அவருக்கு என்ன தோணுதோ அது அவரு மட்டும் தான் பண்ணுவாரு. சோ யார் என்ன சொன்னாலும் அவர் சேஞ்ச் பண்ணவே மாட்டாரு. பட் ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து யார் என்ன ஐடியா போய் சொன்னாலும் ட்ரிபிள் எச் அது காதுல வாங்கி அதுக்கான ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணுவாரு. சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், பேக் ஸ்டேஜ் ரைட்டர்ல ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்க ஒரு பர்சன் சொன்னாலும் ட்ரிபிள் எச் அது காதுல வாங்கிப்பாரு. சோ அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி லைன்ஸ் வந்து ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வின்ஸ் மேக்மேன் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் ஒர்க் கல்ச்சர் படி பார்த்தா ட்ரிபிள் எச் ஏரால இருக்க ஒர்க் கல்ச்சர் தான் பெஸ்ட்னு சொல்லி நிறைய சூப்பர் ஸ்டார் சொன்னதால சோ ட்ரிபிள் எச் நம்ம இந்த கேட்டகரியில 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் டர்ம் விஷன். வின்ஸ் மேக்மேன் என்ன பண்ணுவார்னா, ஓல்டு சூப்பர் ஸ்டாரே டிபெண்ட் பண்ணிருப்பாரு. நியூ சூப்பர் ஸ்டார் அவ்வளவு சீக்கிரம் வளர விட மாட்டாரு. அவருக்கு பிடிச்ச 1-2 சூப்பர் ஸ்டார் தான் அவர் க்ரோ பண்ணுவாரு. மத்த எல்லா சூப்பர் ஸ்டாரையும் பாத்தீங்கன்னா பரி தான் பண்ணுவாரு. சோ அவருக்கு யார் ஃபேவரட்டான சூப்பர் ஸ்டாரோ அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு வருவாரு. பட் ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து ஓல்டு சூப்பர் ஸ்டார் டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு, நியூ சூப்பர் ஸ்டார் வந்து பில்ட் பண்ணுவாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோமன் ரீன்ஸ் வந்து பார்ட் டைம்ல இருக்காரு, பிராக் லென்சனும் பார்ட் டைம்ல இருக்காரு. ஆனா ட்ரிபிள் எச் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு ஒரு ஃபியூட் கொடுக்குறாரு, ஆஸ்டின் தியரிக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நியூவா வளர்ந்து வர சூப்பர் ஸ்டாருக்கு ட்ரிபிள் எச் வந்து நிறைய ஸ்டோரி லைன் கொடுப்பாரு. நீங்க கேட்கலாம், இவங்க பார்ட் டைம் போனனால தான் இவங்களுக்கு ஸ்டோரி லைன் கொடுக்குறாங்கன்னு. அப்படி இல்லங்க, வின்ஸ் மேக்மேன் ஏரால பாத்தீங்கன்னா யார் பார்ட் டைம் யார் ஃபுல் டைம் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஓல்டு சூப்பர் ஸ்டார் வந்து தேவைப்பட்டா அவருக்கு எவ்வளவு மணி வேணா கொடுத்து வந்து ஒரு மேட்ச் பிக்ஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு வின்ஸ் மேக்மேன் ஏரால. சோ லாங் டர்ம் விஷன் படி பார்த்தாலும் ட்ரிபிள் எச் ஏரா தான் பெஸ்டா இருக்கு. சோ அவருக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி. சோ கமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் நிறைய பேர் கல்விதான் ஊத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வராங்க. இந்த வார்த்தை தான் நீ பேசணும், இது இப்படிதான் பேசணும், இது இந்த டைமிங்ல தான் பேசணும் சொல்லிருப்பாரு. சோ அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டோ இல்ல அவர் பேக்ரவுண்ட்ல சொன்னது எதோ மாத்தி சொல்லிட்டா அவங்க பயங்கரமா பனிஷ் பண்ணுவாராம். சோ சில பேரை வேலையை விட்டு எல்லாம் தூக்கி இருக்காரு. ஆனா ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா இதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. ட்ரிபிள் எச் வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கமெண்டேட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரீடம் கொடுத்திருப்பாரு. சோ ஜேயூஸ் எல்லாம் அவர் என்ட்ரன்ஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி டான்ஸ்ல ஆடுவாங்க. ஆனா வின்ஸ் மேக்மேன் ஏரால இப்படி பண்ண முடியாது. சோ கமெண்டேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கர செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணி பேசியிருக்காங்க. சோ த லெஜெண்டரி மைக்கேல் கோலே என்ன சொல்லிருப்பான்னா, வின்ஸ் மேக்மேன்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். ஆனா ட்ரிபிள் எச் ஏரா வந்துட்டு நான் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன், நான் எனக்கு தோன்றதை ஜாலியா பேசிட்டு இருக்கேன் அவரே வந்து சொல்லிருப்பாரு இன்டர்வியூல. சோ கமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் ஏரா தான் பெஸ்டா இருக்கு. சோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் லாஸ்டா என்ன கேட்டகரி இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்டான ஹியூமன் பீங். இது வந்து ஒரு பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பட் இது WWE அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால தான் இந்த கேட்டகரி நான் இங்க பேசுறேன். வின்ஸ் மேக்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் யாரால பாத்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் ரெஸ்லருக்கு வந்து அவர் டார்ச்சர் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா நிறைய உமன்ஸ் ரெஸ்லர் கூட தப்பா கூட நடந்திருக்காருங்க. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா WWE அதனால தான் வின்ஸ் மேக்மேன் எங்கேயும் ஷோ பண்ணிருக்க மாட்டாங்க WWE ஷோல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கோர்ட்ல வந்து லீகலா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அவர் வந்து உமன்ஸ் ரெஸ்லர் வந்து அசால்ட் பண்ணிட்டாருன்னு. சோ வின்ஸ் மேக்மேன் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப வஸ்டா தான் இருந்திருக்காரு. பட் ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் ரெஸ்லர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க ட்ரிபிள் எச் ஏரால ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றோம், ட்ரிபிள் எச் வந்து எங்களுக்கு பயங்கரமான டிவி டைம் கொடுக்குறாரு அண்ட் உமன்ஸ் ரெஸ்லர் பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றாரு. சில பேர்ல ஓப்பனா சொல்லிருக்காங்க வின்ஸ் மேக்மேன் ஏராவோட ட்ரிபிள் எச் ஏரா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ட்ரிபிள் எச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்யூனா ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க ட்ரீட் பண்றாரு. சோ ஹியூமன் பீயிங் கான்செப்டாவும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் தான் வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேனோட பெட்டரா இருக்காரு. சோ அதனால ட்ரிபிள் எச்க்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். சோ இப்போ நான் சொன்ன அந்த 5 கேட்டகரி வச்சு நீங்களே டிசைட் பண்ணிருக்கலாம் யார் இவங்க ரெண்டு பேர்ல பெஸ்ட்னு. சோ ஆப்வியஸ்லி ட்ரிபிள் எச் தான் பெஸ்டா இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ட்ரிபிள் எச் வந்து WWE எப்ப சார்ஜ் எடுத்தாரோ வின்ஸ் மேக்மேனோட நிறைய ஐடியா வந்து அவர் கொளுத்தியே போட்டாரு, இதெல்லாம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி. அது நிறைய பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு.
சோ அதையும் நம்ம குயிக்கா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் ஏரால பாத்தீங்கன்னா லெஜண்ட் ரெஸ்லர்ஸ்க்கு வந்து மரியாதை இருக்காருன்னு சொல்லி அவங்க நிறைய புலம்பி இருக்காங்க. ஆனா ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து லெஜண்ட்ஸ்க்கு பேக் ஸ்டேஜ்ல இருக்கட்டும் ஆன் ஸ்டேஜ்ல இருக்கட்டும் பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காரு. இப்ப வின்ஸ் மேக்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில லெஜண்ட்ஸ் கூட்டு வந்து ஸ்டோரி லைனுக்காகவே அசிங்கப்படுத்துவாரு. ஆனா ட்ரிபிள் எச் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் சம்பவம் பண்ணது இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் ஏரால பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் வியூ நடந்தா அது ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ எல்லா சாம்பியன்ஷிப்பும் அந்த பேப்பர் வியூ நடக்கும், தேவையே இல்ல ஸ்டோரி லைன் கூட அந்த பேப்பர் வியூ நடக்கும். ஆனா ட்ரிபிள் எச் ஏரால பாத்தீங்கன்னா நறுக்கு 4 மேட்சஸ் தான் நடக்கும். ஆனா இதுலயே நிறைய பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. சோ பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேப்பர் வந்து குவிக்கா நல்ல எங்கேஜிங்கா இருக்கு. அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து டாக் டீம் டைட்டில்ஸே மதிக்க மாட்டாரு. நிறைய டைட்டில்ஸ் வந்து ரா அண்ட் ஸ்மாக்டவுன்லயே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா சில டாக் டீம் டைட்டில்ஸ்லாம் வந்து பேப்பர் வியூல டிஃபெண்ட் ஆக மாட்டேங்குது. சோ நிறைய ஸ்டோரி லைன்ஸ் வந்து ரா அண்ட் ஸ்மாக்டவுன்லயே ட்ரிபிள் எச் முடிச்சிடுறாரு. பேப்பர் வியூ சைடுல கொண்டே வர மாட்டேங்கிறாரு. ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு 50-50 சொல்லாங்க. ஏன்னா எல்லா டைட்டில்ஸும் நம்ம கண்டிப்பா பேப்பர் வியூல டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ட்ரிபிள் எச் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சஸ் தான் புக் பண்றாரு. சோ அவரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா எல்லா டைட்டில்ஸும் எல்லா ஃபீடும் வந்து ஒரே பேப்பர்ல ஃபைட் பண்ண வைக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா ரா அண்ட் ஸ்மாக்டவுன்லயே சில ஃபீட் வைக்கிறது நல்லதுதான். அப்பதான் நிறைய பீப்புள்ஸ் வந்து ரா அண்ட் ஸ்மாக்டவுனையும் பாப்பாங்க. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான் ட்ரிபிள் எச்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன திங்னு பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே WWE ஷோ நடத்தினா அது அமெரிக்கால மட்டும்தாங்க நடத்துவாரு. அமெரிக்காவை தாண்டி ஒரு ஷோ நடத்துறாருன்னா அது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதுவும் கனடால தான் முக்கியமா நடத்துவாரு. அதை தாண்டி எங்கேயுமே அவர் போக மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அமெரிக்கா பேஸ்டா தான் இருக்கும். பட் ட்ரிபிள் எச் சார்ஜ் எடுத்தோன்னு இது ஃபர்ஸ்டே உடச்சிட்டாரு. சோ ட்ரிபிள் எச் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஷோ பண்ணிட்டாரு, ஜெர்மனில ஷோ பண்ணிட்டாரு, ஆஸ்திரேலியால ஷோ பண்ணிட்டாரு. இப்போ 2027ல இந்தியாவுக்கு கூட WWE கொண்டு வரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு நிக்கான். சோ அது நடக்காதா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ட்ரிபிள் எச் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காருங்க. இன்டர்நேஷனல் WWE ஷோஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வின்ஸ் மேக்மேன் ஏரால பார்க்கவே முடியாது. நான்லாம் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா ரா ஸ்மாக்டவுன் பார்க்கணும் இல்லையோ ஆனா இன்டர்நேஷனல் ஷோஸ் வந்து கண்டிப்பா பாத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். சோ நீங்களும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஷோஸ் எல்லாம் விரும்பி பாப்பீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து ஆர்வமா பாக்குறீங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன திங்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன்ல வந்து வின்ஸ் மேக்மேன் வந்து எப்பவுமே கடைசி நிமிஷத்துல ஒரு சேஞ்ச் பண்ணுவாரு. நீங்களே பாத்துருப்பீங்க இவரு தான் ஜெயிக்க போறான்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் வந்து அவர் ஜெயிக்க வைக்க மாட்டாரு. அப்படியே உல்டா பண்ணிடுவாரு. சோ வின்ஸ் மேக்மேனுக்கு வந்து ஒரு லாங் டர்ம் விஷனே கிடையாது. அவர் வந்து நினைச்சா எப்ப வேணா அது மாத்துவார் அவருக்கு பிடிக்கலன்னா. ஆனா ட்ரிபிள் எச் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. அவர் விஷயம் பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அது லாங் டர்மா தான் யோசிப்பாரு. சோ சம்மர் ஸ்லாமர் ஒரு மேட்ச் வைக்கிறாருன்னா வெஸ்ட்மேனியா மெயின் இவென்ட்டா என்ன நடக்கும்னு சொல்லி அப்பயே யோசிச்சு வச்சிருவாராம். சோ அந்த அளவுக்கு லாங் டர்ம் பிளான் வந்து ட்ரிபிள் எச் பண்ணுவாராம். ஆனா வின்ஸ் மேக்மேன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மொத்தமா சேஞ்ச் கூட பண்ணுவாராம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன திங் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் எனக்கு பர்சனலா பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது தான். சோ எதுக்கு எடுத்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இது நம்ம ட்ரிபிள் எச் மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. டிகேஓ தான் நம்ம குறை சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா WWE பேரண்ட் கம்பெனி இப்ப டிகேஓ தான். அவங்க வந்து என்ன ஆட் வேணா பிளேஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வேணா அவங்க வந்து WWE ஷோஸ் கொண்டு போகலாம், என்ன மாதிரி வேணா தீமா அதை பிரசன்ட் பண்ணலாம். இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் கூட டைப் பண்ணதுனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தீமா இருந்திருக்கும். அண்ட் சில லேட்டஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபயர் பால்ஸ் தீம் இருந்திருக்கும். சோ வெஸ்ட்மேனியா 41ல பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தீம் இருந்திருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கர அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். நிறைய பேர் இதுக்கே ட்ரிபிள் எச் திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா திட்ட வேண்டிய ஆளே பாத்தீங்கன்னா டிகேஓ தான். ரிங்கையும் கெடுத்து வச்சிருப்பான். ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் சூப்பரா இருக்கும் பிளைனா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. டர்ன் பக்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ரிங் சைட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ரிங்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் வந்து ஒரு ரெஸ்லர் வந்து கேஃபேபே வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அவர் வந்து அது ரொம்ப கான்சியஸா இருப்பாரு. WWE ரிங்ல இருந்தாலும் சரி, பேக் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஏன் வெளியே போய் பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, அவங்க அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ்க்கு பார்க்க அது பிடிக்கும்னு சொல்லி வின்ஸ் மேக்மேன் டிசைட் பண்ணிருப்பாரு. ஆனா ட்ரிபிள் எச் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் பிரேக் பண்ணுவாங்க, பேக் ஸ்டேஜ்லயும் பிரேக் பண்ணுவாங்க, ஏன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் பிரேக் பண்ணுவாங்க. அதை விடுங்க, இப்ப WWE பாத்தீங்கன்னா அன்ரியல் சொல்லி ஒரு ஷோவே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ட்ரிபிள் எச் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஃப் எல்லாத்தையும் உடைச்சிருப்பாரு. அதுக்கு ட்ரிபிள் எச் என்ன ரீசன் சொல்லுவார் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு WWE ஸ்கிரிப்டட் ஷோ தானே. சோ அது என்டர்டைன்மெண்ட் மட்டும் பாருங்க, எதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப நம்ம கேஃப் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த அளவுக்கு இப்ப தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சொல்லி அவரே மென்ஷன் பண்ணிருப்பாரு இன்டர்வியூல. சோ எனக்கு பர்சனலா வின்ஸ் மேக்மேன் பிடிக்குமா ட்ரிபிள் எச் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ட்ரிபிள் எச் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வின்ஸ் மேக்மேன் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. WWE இந்த அளவுக்கு உருவானதுக்கு காரணமே வின்ஸ் மேக்மேன் தான். சோ அந்த காலத்துல ஏர்லி 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ் எல்லாரையுமே WWE பார்க்க வச்சதுக்கு அவரு தான் முக்கியமான பங்கு. அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் வின்ஸ் மேக்மேன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கடுப்பு தான் இருப்பாங்க. கமெண்டேட்டரா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும்.
பட் ட்ரிபிள் எச் பாத்தீங்கன்னா எல்லாருமே பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒர்க் ஒரு கம்பெனி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல் தான் மெயின்டைன் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. பீஸ்ஃபுல் இருந்தாலே இந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகும். சோ ட்ரிபிள் எச் கூட பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாரு. அவருக்கு நல்ல ஸ்டோரி லைன் பில்ட் பண்ண முடியாம நிறைய ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப மொக்க தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ ட்ரிபிள் எச் கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளும் நம்பலாம். சோ ட்ரிபிள் எச் கம்பேக் கொடுப்பாரா இல்லையான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் எச் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப ரோட் டு ராயல் ரம்பிளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரோட் டு வெஸ்லிமனியாவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல ஒழுங்கான மேட்சஸ் ஒழுங்கான ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா ட்ரிபிள் எச் கம்பேக் கொடுக்கலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.